வெல்கம் டு துண்டி லைஃப் சேனல். துண்டி லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நான் ஜிலேபி மீன் பிடிக்கிற தூண்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். இது நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். செய்ய தெரியாதவங்க எப்படி செய்யறோம் அப்படின்னு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தங்கசி, 2 முள், ஒரு சக்கை, ஒரு சிஸ்டம் தங்கசி கட் பண்ணுறதுக்கு, ஒரு மூங்கில் குச்சி. சரி, நாம் இப்போ எப்படி தூண்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தங்கசியை உங்களுக்கு தேவையான நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டு இந்த 2 முள்ளையும் கட்டிடுவோம். முள்ளை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. பாருங்க, இந்த தூண்டில் முள்ளை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தரேன். இது ஏதாவது தூண்டில் முள்ளையா கேட்குங்க. இது தூண்டில் முள்ளோட தலை. இதில் இப்போ உங்களுக்கு தங்கூசியில் கட்டினோன்னா சரியாக புரியாது. அதனால் இதில் கட்டி காட்டுறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பாருங்க, இந்த பூரி கட்டை தான் தூண்டில் முள்ளை தலைப்பகுதின்னு நினச்சிக்கோங்க. இது தூண்டில் முள்ளோட இப்படி வரும் அந்த வளைவு, அந்த இடம் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி கட்டணும்னா, இதுதான் தங்கூசி, நூறு தான் தங்கூசின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ போடுது. இதை ஒன்றும் இல்லை, இப்படி இருந்தால் இப்படிதான் தங்கூசி இருக்கும். அதாவது முள்ளை இங்கேருந்து இப்படி வைக்கிறோமா, இப்படி வச்சு இந்த இடம் இருக்குல்ல, முள்ளோட இந்த இடம், இதை இப்படி போட்டுக்கிறோம். முள்ளை புரியுதுங்களா? இப்படி போட்டு தெரியுதுங்களா? இப்படி போட்டுக்கிறோமா. இதை ஒன்றும் இல்லை, இப்படி இதில் வச்சு எப்படி வச்சு சின்னதாக இருக்குல்ல, அதை எடுத்து 1 2 3 சுற்றி சுற்றிட்டு இந்த கேப் தெரியுதுங்களா? இந்த கேப் இதில் இப்படி உள்ளே போட்டு நம்ம டைட் பண்ணணும். கையில் பிடிச்சிட்டு இப்படி டைட் பண்ணணும். இது நூல் இதை டைட் பண்ணால் அறந்துடும், தங்கூசி ஆறாது. அவ்வளோதான். இப்படி கட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து கட்டுருங்க. கட்டிங்கன்னா இப்படி தான் கட்டுறது. வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்படி தான் இருக்கும். கட்டிங்கன்னா தூண்டிக்கணும். தெரியுதுங்களா? இது என்ன பண்ணாலும் வராது, டைட்டாக தான் இருக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம் என்ன காட்டுறேன் பாருங்கள், அப்போ கூட வராது. இன்னும் அறலை, லைட்டாக தான் இழுக்கிறேன், அறலை. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கட்டினோன்னா இங்கே இப்படி நேரம் ஆயிடும். ஓகேவா? இவ்வளோ தான் தூண்டில் முள் கட்டுறது. இப்போ இதே மாதிரி மெத்தடில் நம்ம 2 முள் கட்டுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? கட்டிட்டு அதில் எப்படி தக்க கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு முள் இருக்குது, நம்ம 2 முள் கட்ட போகிறோம். அதனால் இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு எவ்வளோ தூரம் தேவையோ நான் இப்படி இவ்வளோ தூரம் வைக்க போகிறேன். இருக்குங்களா? இந்த இவ்வளோ தூரம் வைக்க போகிறேன் நான். அப்படின்னா அது இந்த இடத்துல கட்ட போகிறேன். இந்த இடத்துல நாம் ஒரு நாட் போட்டு அந்த நாட்டில் ஒரு முள்ளை கனெக்ட் பண்ணணும். அது எப்படி போடணும்? பாருங்கள், இது பெரிய லைன் இருக்குல்ல, இந்த லென்த் லைன், கொம்பில் கட்டுற லைனில் ஒரு முள் தனியாக கட்டியிருக்கணும். நம்ம அதில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றும் இல்லை,
இது சாதாரணமாக நம்ம போடுவோம்ல, இப்படி போட்டு ஒரு நாட்டு போட்டுருங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு நாட்டு போட்டுங்க. இந்த நாட்டே போதுங்க. இல்லை எனக்கு டீ நாட்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சா நாம் இப்போ டீ நாட் போட்டாச்சு பாருங்கள். இப்போது டீ நாட் போட்டதுக்கு அப்புறம் நாம் இந்த லைனில் கட்டி வச்சுருக்க முள்ளை கனெக்ட் பண்ணணும். நாம் கட்டி வச்சுருக்க இந்த முள்ளோட தங்கூசியோட எண்டை இந்த டீ நாட்டுக்குள்ளே விட்டு அப்படியே கட்ட வேண்டியது தான். எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டு வச்சுங்க. ஹைட்டு வச்சுக்கிறதுக்கப்புறமா ஒரு சுற்று, ரெண்டாவது சுற்று, மூணாவது சுற்று சுற்றி அதை இந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணும். அவ்வளோதாங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா 2 முள்ளை கட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். தெரியுதுங்களா? இது தக்க எங்கே பாருங்கள் நண்பர்களே, தூண்டில் முள்ளு கட்டினா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தீர்ப்புங்களா? அப்போ தான் மீன் நல்லா அடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்கா கட்டிட்டேன். தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்கை எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் தக்கை நினச்சிக்கோங்க, வெட்டி வெட்டி தக்கை நினச்சிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நம்மளோட தூண்டில் முள் லைனு, அதாவது தங்கூசி. ஓகேவா? அதாவது கொம்பு தூண்டிலேருந்து போகல அந்த நரம்பு. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம தக்கை கட்டணும்? இந்த தக்கை இருக்குல்ல, இதுதான் தக்கை. ஓகேவா? இந்த தக்கையை நரம்பு வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரி தனியாக துண்டாக ஒரு தங்கு சேர்த்துங்க. ஓகேவா? இது நூலை இன்னும் துண்டாக ஒரு தங்கு சேர்த்துங்க. எடுத்துட்டு இது வச்சு நல்லா டைட்டாக கட்டணும். ஓகேவா? லூஸாக கட்டக்கூடாது, டைட்டாக கட்டணும். வச்சு இது அதான் ஒரு 3 முடிச்சு போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் தக்கை. இந்த தக்கை என்ன ஸ்பெஷலாக இதை வந்து கவனிக்கலாம். இது வந்து வத்தி பெட்டி. வத்தி பெட்டியாக இருக்கிறதுனால அமுங்கல. தக்கை வந்து உங்களுக்கு டைட் பண்ணிங்கன்னா அமுங்கும். அதனால் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீயாக போகாது, கொஞ்சம் டைட்டாக தான் போகும். நீங்கள் அப்படி சொல்லி நடத்துவோம். அதாவது மீன் பிடிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஆழம் கம்மியாக இருக்கிற பகுதிக்கு முள்ளுக்கிட்ட தக்கை நகர்த்திக்கலாம், அதிகமான இடத்துல பின்னாடி நகர்த்திக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு இது லூஸ் ஆகிற மாதிரி அப்படி லூஸ்லாம் ஆகாதுங்க, லூஸ்லாம் ஆகாது. அப்படி வந்து உங்களுக்கு லூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து சாதாரணமாக ஒரு மூச்சு போடுவாங்க அதே மாதிரி இது போட்டிங்கன்னா இது நகராது. அவ்வளோதான். இதுதான் தக்கை கட்டுற மெத்தடு. தக்கை கட்டியாச்சு. இதுங்களா தக்கை ஒன்றும் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். வந்து இது வந்து
வந்துட்டுங்களா நம்ம ஆற்றி ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் டைட்டாக தான் இருக்குது. அப்படி நான் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்படி சுற்றி ஒரு முடிச்சு போடுங்க, போதும். ஒன்று போட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ வந்து நாம் இதை கொம்பில் கட்ட போகிறோம். கொம்பில் கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக ஒரு சுருக்கு ஒன்று போட்டு அப்படியே கொம்பில் மாட்ட வேண்டியதுதான். எத்தனை இல்லை, சாதாரணமாக கூட நீங்கள் கட்டிக்கலாம். சுருக்கு போன கூட அவசியம் இல்லை. இந்த எண்டில் எங்கள் வீட்டில் இந்த கொம்பை வச்சு இடமே பத்தலை. சாதாரணமாக கூட கட்டிக்கோங்க. இல்லை இங்கே கூட கட்டலாம், இங்கேயும் கட்டலாம். இங்கே கட்டினா உருவிலாம் போகாது, உருவிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, உருவிலாம் போகாது. சாதாரணமாக நான் சுருக்கு போடுறேன் பாருங்கள். ஓனம் பிடிக்கும்போது சுருக்கு போடுவீங்களா? எத்தனை பேர் ஓனம் பிடிச்சிருக்கீங்கன்னு கணக்கு பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓனம் பிடிக்கும் சுருக்கு போடுங்க, அந்த மாதிரி சுருக்கு தான். அந்த மாதிரி போட்டு இதில் போட்டு ஒரு இழு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தூண்டில் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. வேறு எப்படி இதுவும் காட்டுறாங்க. இப்போ வந்து சுத்தம் பெரிய கொம்பாக இருக்குது, லென்த்தாக இருக்குது. எங்கள் வீடு சின்ன வீடு, அதனால் புதுசாக காட்ட முடியல அந்த கொம்பை விட. அவ்வளோதான், இந்த தூண்டில் ரெடி பண்ணி கொம்பில் சுற்றியாச்சு. வழக்கம் போல் இந்த முள் கொஞ்சம் பழைய முள் தான், ரொம்ப புது முள்ளை மீன் ஒன்றே எடுக்காது. சுருக்கணும் மீன். கொஞ்சம் பழைய முள்ளுனா டக்குன்னு அடிக்கும். அதுக்கோசரம் ரொம்ப திருப்பிச்ச முள்ளெலாம் எடுத்துன்னு போகாதீங்க. அவ்வளோதான், சரிங்களா? இதுதான் நம்ம தூண்டில் கட்டளை போடுறோம். அவ்வளோதான், நம்ம தூண்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, 2 முள் கட்டிடுவோம், தக்கை கட்டிடுவோம். நம்ம தூண்டிலோட ஸ்பெஷலே இந்த தக்கை தாங்க. நீங்கள் இந்த மாதிரி தக்கை கட்டி மீன் பிடிச்சி கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு மீன் பிடிக்க வரணும் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் தக்கை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.